எனக்கு முதல்ல காசு வரட்டும், எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டும், எனக்கு நல்ல வீடு வாசல் பேரு பூவெல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் நான் மனம் அமைதியாகக்கூடிய தன்மைக்கு போகிறேன், அப்புறம் ஆன்மீகத்துக்கு போறீங்கன்றீங்க. மிகப்பெரிய முட்டாள்தனம் இது, அறியாமையின் உச்சம் இது. வெளி சூழ்நிலையில் அது நடக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வாழ்வில் மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்திவிடும். நீடிங் நத்திங் அட்ராக்ட்ஸ் எவ்ரிதிங், இதான் கான்செப்ட். எதுவுமே வேணான்ற தன்மை உணர்வுல இருக்கணும், வாயில இருக்கக்கூடாது. எனக்கு ஒன்றும் வேணாங்க, எனக்கு ஒன்று வேணாங்கன்ட்டு வாயில சொல்லிட்டு உணர்வு பூரா இது வந்தால் நல்லா இருக்குமே, அது வந்தால் நல்லா இருக்குமே, இது கிடைச்சா நல்லா இருக்குமே, அது கிடைச்சா நல்லா இருக்குமே நினைச்சீங்கன்னா அந்த மனம் அமைதி பெறாது. ப்ரோ ரொம்ப சூப்பராக இருந்தது. எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் தீட்சை கொடுக்குறப்ப அந்த வைப்ரேஷன் இருக்குது பாருங்கள், ரொம்ப 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 சூப்பர். நல்ல வைப்ரேஷன், இந்த மாதிரி நான் பார்க்கல. கிளாஸஸ் ஆர் ரியலி ஃபென்டாஸ்டிக். ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னால் வார்த்தையே இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். ரொம்ப கிளாஸஸ் ஆர் ரியலி கிரேட் பிரதர். ரொம்ப 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 தேங்க்ஸ். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மனம் அமைதியாகும் போது மட்டுமே ஒருவன் அனைத்து செல்வங்களையும் பெறுகிறான். தயவு செஞ்சு என் வார்த்தையை மறுபடியும் கவனிங்க. மனம் எப்போது அமைதி நிலைக்கு வருகிறதோ அப்போதுதான் ஒருவன் கர்ம வினைகள் இல்லாமல் உயர்ந்த கட்ட செல்வங்கள் அனைத்தையும் பெறுகிறான். செல்வம்னா பணங்காசை மட்டும் எடுத்துக்காதீங்க. நல்ல ஹெல்த்தும் செல்வம் தான், நல்ல ஞானமும் செல்வம் தான், நல்ல பேச்சும் செல்வம் தான், பாசிட்டிவான திங்கிங்கும் செல்வம் தான், ஜீவகாரண்ய ஒழுக்கமும் செல்வம் தான், இறையாற்றலும் செல்வம் தான், பிளஸ்ஸிங்ஸும் செல்வம் தான். அப்போ என்னன்னா, உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் வேணும், எல்லா பொருட்களும் எல்லா செல்வங்களும் வேணும்னா மனம் முதலில் அமைதியாக வேண்டும். இந்த பேசிக்கை முதல்ல புரிஞ்சுங்க. பல பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, எனக்கு முதல்ல காசு வரட்டும், எனக்கு நல்ல ஹெல்த் வரட்டும், எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டும், எனக்கு நல்ல வீடு வாசல் பேரு பூவெல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் நான் மனம் அமைதியாகக்கூடிய தன்மைக்கு போகிறேன், அப்புறம் ஆன்மீகத்துக்கு போறீங்கன்றீங்க. மிகப்பெரிய முட்டாள்தனம் இது, அறியாமையின் உச்சம் இது. ஏன்னா எப்போது ஒருவன் மன தெளிவு பெற்று மன அமைதிக்கு செல்கிறானோ, மனம் எப்போது அமைதி நிலைக்கு செல்கிறதோ அப்போது மட்டும்தான் அனைத்தையும் இவன் கவர்ந்து இழுப்பான். நீடிங் நத்திங் அட்ராக்ட்ஸ் எவ்ரிதிங், இதான் கான்செப்ட். எதுவுமே வேணான்ற தன்மை உணர்வுல இருக்கணும், வாயில இருக்கக்கூடாது. எனக்கு ஒன்றும் வேணாங்க, எனக்கு ஒன்று வேணாங்கன்ட்டு வாயில சொல்லிட்டு உணர்வு பூரா இது வந்தால் நல்லா இருக்குமே, அது வந்தால் நல்லா இருக்குமே, இது கிடைச்சா நல்லா இருக்குமே, அது கிடைச்சா நல்லா இருக்குமே நினைச்சீங்கன்னா அந்த மனம் அமைதி பெறாது. மன அளவில் அந்த அமைதி நிலைக்கு எப்போது ஒரு மனிதன் சென்று விடுகிறானோ அதுக்கு தான் யோக பயிற்சிகள் பயன்படுது, ஞான புரிதல் பயன்படுகிறது, ஆத்ம விசாரம் பயன்படுகிறது. இது அனைத்தும் எப்போ நடக்கும் அப்படின்னா, நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை அதாகவே ஏற்றுக்கொள்கிறார் திருமூலர். எப்போது ஒருவன் அதை அதாகவே எந்த ஒரு ஒளிவு மறைவுமின்றி எந்த ஒரு மாற்றமின்றி மனதளவில் ஏற்றுக்கொள்கிறானோ, மன அளவில் நான் சொல்றேன், இம்மிடியேட்டா எனிதிங் யூ அக்செப்ட் வித்தவுட் கான்ஃப்ளிக்ட்ஸ் வில் டேக் யூ டு பீஸ். தட் இஸ் த மிராக்கிள் ஆஃப் சரண்டர்ன்றாங்க. எதையும் எந்த முரண்பாடு இல்லாமல் நடப்பது கரெக்டாக தான் நடக்குன்னு இம்மிடியேட்டாக அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இம்மிடியேட்டாக அமைதி நிலைக்கு போயிடுவீங்க. அதுதான் இந்த சரண்டரில் இருக்கக்கூடிய மாபெரும் மிராக்கிள், அதுதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சரண்டராக கற்றுக்குங்க. எது கூட சரண்டரான இறைவன் என்பவன் என்ன, உள்ளுக்குள் இருப்பவன் தான் இறைவன். நடக்கக்கூடியதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா, மன அளவில் அக்செப்ட் பண்ணுறதுன்ற வேற, வெளி அளவில் அக்செப்ட் பண்ணுறதுன்ற வேற. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக வாங்கின டிவி இடி விழுந்து வெடிச்சிருதுன்னு வச்சுப்போம். ஐயோ வெடிச்சிருச்சுன்னு மனம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா சோகம் தான். மன அளவில் ஏற்றுக்கிறீங்கன்னு வைங்க, சரி ஓகே டிவி வெடிச்சிருக்குன்னா ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தான் வெடிச்சிருக்கு, நல்ல வேலை டிவியோட போச்சு, வேற எதுவும் அசம்பாவிதம் நடக்கலேன்னு மனசு அக்செப்ட் பண்ணிட்டு இந்த தன்மையில் இருக்கும்போது மனம் அமைதியாகிவிடும். இப்போ வெளி சூழ்நிலையும் நீங்கள் சமாளிக்கணும். வெளி சூழ்நிலையும் உள் சூழ்நிலையும் போட்டு ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. மன அளவில் ஏற்றுக்கிட்டீங்க. இப்போ வெளி அளவில் என்ன பண்ணோம், இடி விழுந்துருச்சு, சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அப்படியே விடக்கூடாது. அடுத்த டைம் இடி உழுகாமல் இருக்க என்ன பண்ணுறது, அதுக்காக போய் வானத்தை போய் தடுத்தா நிறுத்த முடியும் நீங்கள்? அப்படி கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், இடி தாங்கி இருக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் வீடை மாற்றுறது, அப்படி இல்லையா இடி விழுகும் போது டிவி ஆஃப் பண்ணுறது, பிளக் பாயிண்ட்டை பிடிங்கி விடுறது, இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வெளி உலகத்திலையும் செய்துவிட்டு உள்தன்மையில் அப்படியே ஏற்றுக்கங்க. அது உங்களுக்கு பீஸ்ன்ற தன்மை, அந்த அமைதின்ற தன்மை கொண்டு போயிடும். வெளி சூழ்நிலையில் அது நடக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வாழ்வில் மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்திவிடும். இதுதான் மாபெரும் அமைதி நிலைக்கு மனம் செல்லும் போது வெளியே இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையும் உங்களை நோக்கி இழுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய மாபெரும் ரகசியம். நன்றி, வணக்கம். குருவே சரணம்.
அனைவருக்கும் வணக்கம். கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு இப்போது நிறைய ஒரு ரிலீஃப் ஒன்று தேவைப்படுது. வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரேக்காக நம்ம கொடைக்கானல் கிளாஸ் அமைஞ்சுது. அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் அக்டோபர் மந்த் எண்டு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ விருப்பமுள்ளவர்கள் கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ணணும், விருப்பமுள்ளவர்கள் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள், அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க கோயம்புத்தூர் வந்து கிளாஸை அட்டன் செய்யலாம். 2 நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம், என்னுடைய நேரடி வகுப்பு, எனது கையாலேயே நேரடி தொடு தீட்சையும் மந்திர உபதேசமும் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ இந்த பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கணும் விருப்பப்படுறவங்க அக்டோபர் மந்த் எண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வகுப்பில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். டெஸ்கிரிப்ஷனில் எந்த டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியட்டாக அமுச்சு இப்போவே புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.